வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் இருந்தே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எஸ், சிக்கன் பாக்ஸோட ஸ்டேஜஸ், அதில் வந்து நான் வந்து என்னென்ன வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன நான் வந்து ரெமிடிஸ் எடுத்துக்கிட்டேன், ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்றது தான் நான் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து நான் வந்து இந்த வீடியோவை போடலான்னு அப்படின்னு நினச்சேன். இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இது ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ என்ன மாதிரி கண்டிப்பாக வந்து அதுவும் முக்கியமாக சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது வந்து புதுசாக யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நான் அது எல்லாமே பண்ணேன். பட் ஆனால் எனக்கு சரியான ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. தோ டாக்டர்ஸ் வந்து சில பேர் வந்து யூடியூப்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் தமிழில் வந்து எனக்கு வந்து எந்த வீடியோவுமே கிடைக்கல. ஸோ ஐ தாட் நான் இது வந்து நான் அட்லீஸ்ட் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன்னா இப்போ இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு வந்து அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ தாட் ஐ வில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்ததே கிடையாது. ஸோ ஐ தாட் ஐ வில் ரெக்கார்ட் இட். அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஏன்னா வந்து த கைண்ட் ஆஃப் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து இதில் வந்து கோத்ரூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் சொன்னோம் அப்படின்னா அட்லீஸ்ட் பார்க்குறவங்களுக்கு வந்து தே வில் ஃபீல் அட்லீஸ்ட் ஒரு 10% வந்து அவங்க வந்து ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். என்னன்னா வந்து நான் வந்து கொஞ்சம் சில பிக்ஸ் வந்து வீடியோவில் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. நான் அதுக்காக தான் முன்னாடியே சொல்லிடுறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட வியூவர்ஸ் வந்து நான் சொல்றேன், எனக்கு இந்த வீடியோக்கு வந்து லைக்கோ வியூஸோ எனக்கு எதுவுமே வேண்டாம். பட் இஃப் நீங்க டிஸ்டர்ப் ஆவீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து அந்த சிக்கன் பாக்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு அந்த வந்து மென்டல் ட்ராமால கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அதனால வந்து நீங்க வந்து தாராளமா ஸ்கிப் பண்ணலாம். எனக்கு ஒண்ணுமே வந்து எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எனக்கு வந்து வியூஸ் வரலன்னா கூட ஐ வில் பி ஓகே தான். ஏன்னா வந்து அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேருக்கு வந்து இந்த ஜேர்னி வந்து அவங்க கோத்ரூ பண்ணவங்க வந்து பார்த்து பாசிட்டிவா ஃபீல் பண்ணாலே போறோம். ஸோ அந்த நோட்டோட நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கரெக்டாக டேட்டோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து 10th of March வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் போட்டிருப்பேன், ஏபிசி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஒரு வீடியோ வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ ஒரு நிமிஷம் நான் டேட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 10th of March சண்டே. ஸோ கரெக்ட். ஸோ 10th of March வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் வந்து வாக் போயிட்டு வந்துட்டு அப்போ கூட உங்கள்கிட்ட சொன்னேன். நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கலாம், மேபி நான் லாங் வாக் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். பட் அது எனக்கே தெரியல, நான் ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்குனா. பயங்கர டல்லு. சாட்டர்டே சண்டே 2 நாளுமே நீங்க என்ன வீடியோஸ் வந்து நீங்க கரெக்டா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், பயங்கர டல்லா இருப்பேன். நான் வந்து வீடியோலயும் சொல்லியிருப்பேன், மேபி நான் லாங் வாக் போயிட்டு வந்ததுனால அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நான் வந்து சாட்டர்டேவே பாத்தீங்கன்னா பயங்கர டல்லா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கூட கேட்டுட்டே இருந்தாரு, ஏன் படுத்துக்கிட்டே இருக்க, நீ வா நம்ம வாக் போலாம், ஏன்னா ரொம்ப வந்து படுத்துட்டே இருக்காத. ஏன்னா எனக்கு கால் வலி பாத்தீங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம். எனக்கு பயங்கர ஹெவியா இருந்தது. என்னோட கால் ரெண்டுமே வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது. ஸோ அப்பதான் அவங்க சொன்னாங்க, மேபி வந்து உங்களுக்கு கிராம்ஸா இருக்கலாம், நீ வந்து படுத்துட்டே இருக்காத, கொஞ்சம் வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கட்டும், நீ வா வாக் போலான்னு சொல்லிட்டு சண்டே மார்னிங் வாக் போனோம். வாக் போயிட்டு வந்துட்டு நான் வீடியோ பண்ணேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது ஒரு வீடியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், பயங்கர டயர்ட் ஆயிட்டேன். நீங்க அந்த வீடியோல நல்லா வந்து நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே வீங்கின மாதிரி இருக்கும் நெத்தியில. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வந்த இது பாத்தீங்கன்னா ப்ரூஸ் பாத்தீங்கன்னா அங்கதான் வந்துச்சு எனக்கு. அதுதான் ரொம்ப வந்து பெருசா இருந்தது. ஸோ அதனாலதான் இன்னும் அது வந்து மார்க் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளவுதான், படுத்துட்டே தான் இருந்தேன். நான் எழுந்துக்கவே இல்லை, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். கொஞ்சம் தூங்கிட்டேன் வேற. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது வந்து கால் வலி கூட என்னால வந்து பேர் பண்ண முடிஞ்சது. பட் ஆனா அந்த கழுத்து வலி நெக்ஸ்ட் ஆரம்பிச்சது பாருங்க, பயங்கர பெயின், ரொம்ப பெயின். என்னால மத்தியானம் சுத்தமா
சுத்தமா வந்து இதுவே பண்ண முடியல. அம்மா வந்து சரி கொஞ்சம் தைலம் மாதிரி உனக்கு தடவி விடுறேன்னு சொல்லிட்டு தடவி விட்டாங்க. தூங்கிட்டேன். கரெக்டா அப்போ கால் பண்ணாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிட்டு, கொலீக்ஸ் வந்து கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்பதான் அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்தியால இருந்து வந்தாங்க. நான் வந்து வீடியோல கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா, உங்க ஃப்ரெண்டு வந்து என்னோட ஆன்லைன் ஷாப்பிங் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னு. ஸோ அப்பதான் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு. ரொம்ப டயர்டா இருந்தது. சரி போயிட்டு ஒரு வாட்டி அப்படியே ஒரு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அவங்க வந்தோடனே அவங்க கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எதுவும் தெரியல, மேபி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுனாலயா என்னன்னு தெரியல, நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். ஸோ அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஒரு 8:30 மணி இருக்கும். 8:30 மணி இருக்கும் போது போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஐ ஃபெல்ட் லைக் இது கொஞ்சம் மார்க் வந்து கொஞ்சம் இந்த ப்ரூஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசான மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அது இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. நார்மல் ஒரு மாதிரி கட்டினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, சூட்டு கட்டினா. இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ரவுண்டா நடுவுல வந்து ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். அது மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. டு பி வெரி ஃப்ராங்க், எங்க வீட்டுல வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்திருக்கு, சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு. அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா பொறி பொறியா இருக்கும். லைக் நம்மளுக்கு வேர்க்கூறுலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். பெருசு வந்து நாங்க பார்த்ததே கிடையாது. ஈவன் எங்க அம்மா மதர் கூட பாத்தீங்கன்னா அவங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அதனாலதான் யாருக்குமே தெரியல. சோ வந்து இல்ல இது என்னடா அது டிஃப்ரெண்டா இருக்கே, ஒரு நடுல புள்ளி மாதிரி, மேபி ஏதாவது கடிச்சிருக்கு அப்படி இருக்குமோன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து நினைச்சேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கழுத்துல எல்லாம் வந்து அங்கங்க கொஞ்சம் ரெட்டா ரேஷஸ் மாதிரி இருந்தது. அப்ப அம்மாவை கூப்பிட்டு காமிக்கும் போது இது ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. சோ எல்லாருமே ஒரே வேவ் லென்த்ல இருந்தோம். சரி ஏதோ கடிச்சிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வந்து ஒரு நைட் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா மார்னிங் என்னன்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். என்னன்னா வந்து அது கடிச்ச மாதிரி ஏதோ கடிச்சிருக்கு அப்படின்றது ஏன் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எங்கெங்கெல்லாம் ரேஷஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஊசி குத்துறமைக்கு அப்படியே அந்த பிரிக் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுருக்குன்னு எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிட்டே இருந்தது. சோ கண்டிப்பா ஏதோ கடிச்சிருக்கு போல, நம்மளுக்கு வந்து ஏதாவது இன்செக்ட் கடிச்சா கூட அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். சோ அதனால நான் அப்படி நினைச்சிட்டேன். சரி ஓகே நம்ம நைட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு படுத்ததுதான். பட் ஆனா நான் சுத்தமா தூங்கல. திரும்பி படுத்துட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த சுருக்குன்னு அந்த மாதிரி அந்த நீடில் குத்துற மாதிரி அந்த வலி வந்து ரொம்ப இருந்துட்டே இருந்தது. பட் நான் எழுந்து போய் நான் வந்து என்ன அப்படின்றது வந்து நான் வந்து பார்க்கல. நைட் அப்படியே இருட்டில் படுத்துட்டே இருந்தேன். ஏன்னா பையன் பக்கத்துல படுத்ததுனால அப்படியே திரும்பி படுத்துட்டே இருந்தேன். பட் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 o'clock ஏஞ்சிட்டு சரி ஓகே இதுக்கு மேல படுத்து என்ன பண்ண போறோம், சரி நம்ம போயிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வந்து ஏஞ்சி போனேன். போயிட்டு சரி ப்ரஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து மிரர்ல பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. என்னடா அது இதோ மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி கொஞ்சம் அப் க்ளோஸா பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் ரொம்ப பயந்துட்டேன். ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்துட்டேன். வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா வந்துட்டு நெக்ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நெத்தி, அதுக்கப்புறம் வந்து இந்த சீக்ஸ் கிட்ட அப்படிலாம் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ வந்து சரி அப்பயுமே எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகல இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயும் யாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகல. ஸோ அப்ப வந்து ஹஸ்பண்ட் இருந்தாங்க. மண்டே மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து அப்பதான் கிளம்பிட்டு இருந்தாங்க ஆஃபீஸ்க்கு. ஏன்னா அவங்க போயிட்டு 1 week கழிச்சு தான் வருவாங்க. ஃப்ரைடே வந்துட்டு திருப்பி மண்டே மார்னிங் கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியல, நான் வந்து பெட்டர் நான் வந்து கோ ஃபார் டாக்டர் விசிட், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அப்போ கூட நாங்கள் வந்து நான் வந்து ஹஸ்பண்ட் வரேன் அப்படின்னாங்க. இல்லை நீ ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 week 4 days பிஃபோரே அவங்க ட்ரெயினுக்கு புக் பண்ணணும். இல்லை இது நான் டாக்டர் விசிட் வந்து மாத்திரை கொடுத்தா சரியாயிடும், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ அவங்களும் இந்த பக்கம் கிளம்பிட்டாங்க. நான் அந்த பக்கம் டாக்டர் விசிட்டுக்காக, ஏன்னா அறையா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போனோம்னா அட்லீஸ்ட் 2 to 3 hours ஆகும். ஸோ மார்னிங்கே போயிடலாம். ஸோ தட் அவன் வந்து 8:30 மணிக்கு கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படியாவது வர ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் 6:15 6:20க்குலாம் நான் கிளம்பிட்டேன். போயிட்டு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியிலே வந்து அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அக்கா இந்தியால இருக்காங்க. ஸோ பேசிட்டு இருக்கும் போது அவங்க வந்து சரி எனக்கு பிக் எடுத்து அனுப்பு அப்படின்னாங்க. நான் பிக் எடுத்து அமிச்சோடனே அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. டு யூ திங்க் திஸ் இஸ் சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்பதான் வந்து என்னடா சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்றாங்களே இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்ல நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன், நான் வந்து பேசிட்டு உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே, பட் எனக்கு மைண்ட்ல அது ஓடிட்டே தான் இருந்தது, மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நான் டாக்டர் விசிட்டுக்கு போனேன். போயிட்டு எனக்கு வந்து அங்க உட்காரவே முடியல, டு பி வெரி ஃப்ராங்க். ஏன்னா வந்து அப்படியே வந்து அது பரவிட்டே இருந்தது. ரொம்ப வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து அது நல்லா வந்து எக்ஸ்பிளிசிட்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாக்குறவங்க வந்து
நம்மள எப்படி பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இங்க ரொம்ப பயப்படுவாங்க. இந்தியாவில் எப்படின்னு தெரியாது, பட் இங்க ரொம்பவே பயப்படுவாங்க. ஏன்னா வந்து இது பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும், அதனால வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ நான் வந்து 1 hour வெயிட் பண்ணேன். 1 hour அதுக்கப்புறம் உடனே கூப்பிட்டுட்டாங்க. பட் என்ன ஒரு லக்கி திங்னு சொல்ல மாட்டேன், ஒரு சர்ப்ரைசிங் திங்னா எனக்கு டெம்பரேச்சர் சுத்தமா இல்லை. யூஸ்வலா வந்து சிக்கன் பாக்ஸ் வரவங்களுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கும்வாங்க. பட் எனக்கு டெம்பரேச்சர் அங்கே செக் பண்ணாங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இல்லை, பாடி பெயின் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ டாக்டர்கிட்ட போய் நான் வந்து செக் பண்ணும்போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பார்த்துட்டு இல்ல மேபி ஏதாவது ரேஷஸா இருக்கலாம், பட் ஆனால் வந்து உங்களுக்கு வேற எங்கேயாவது இருக்கான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு கழுத்துக்கிட்ட கொஞ்சம் வந்து அப்பர் பாடியில இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னோடனே சரி வாங்க கம்ப்ளீட்டா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு அப்பர் பாடியில கொஞ்சம் இருக்கா நீங்களே பாருங்க அப்படின்னாங்க. ஏன்னா நான் வந்து என்னோட ஷோல்டர்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்கல. ஸோ நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. ஃபுல்லாக எனக்கு அப்பர் பாடி ஃபுல்லாக பரவிடுச்சு. எனக்கு வந்து என்னோட ஹிப்புக்கு கீழே எங்கேயுமே சுத்தமாக கிடையாது, கால் இதுலேயுமே எங்கேயுமே கிடையாது, அப்பர் பாடி ஃபுல்லாக வந்து பரவிடுச்சு. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க கண்டிப்பாக அப்போ உங்களோட ஹெட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஹெட்டில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் பார்த்தாங்க, பேக் சைடில் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க ஐ திங்க் திஸ் இஸ் சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு நல்லாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அக்கா அப்போ தான் சொன்னாங்க. ஸோ இது அப்போ வந்து அவங்க சொன்னாங்க ஏன்னா வந்து இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஒரு, அதனால வந்து நீங்கள் எதில் வந்தீங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆமாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான். யார் வந்திருக்காங்கன்னா இல்லை நான் தனியாக தான் வந்தேன், வந்து நான் கிட் இருக்கிறதுனால வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து மேக் ஷூர் நீங்கள் திருப்பி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்குன்னா பரவாயில்ல, எனக்கு வந்து பிரெக்னென்ட் உமன் யாராக இருக்காங்க அப்படின்னா they should not get affected. ஸோ அதனால வந்து நீங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போவாதீங்க அப்படின்னாங்க. பட் வேற வழி கிடையாது, நான் திருப்பியும் வந்து நான் வீட்டுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் வந்து ஆகணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க லாக்டோ கேலமைன் லோஷன் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க ஏன் அதுக்கு மெயினா ரீசன் சொன்னாங்கன்னா நீங்க வந்து அதை வந்து அதை சொரியாம இருக்கணும். நீங்க ஒன்ஸ் அதை வந்து சொரிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப பரவ ஆரம்பிச்சிடும், அது இல்லாம ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் அது. அதனால நீங்க வந்து கேலமைன் லோஷன் போட்டீங்கன்னா அது ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ தட் நீங்க அது மேல நீங்க வந்து சொரிய மாட்டீங்க அப்படின்னு. பட் நான் வீட்டில் கால் பண்ணி கேட்டேன், அவங்க வந்து இல்லை நீ எதுவுமே வாங்காத அப்படியே வீட்டுக்கு வந்துரு, எதுவுமே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் எதுவுமே வாங்கலை, அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. என்ன ஒரு இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம்னா நான் வந்து ஆக்சுவலி நான் கிளம்பி நான் வரும்போது ஒரு ஏன்னா 8:30 ஆயிடுச்சு. நான் அங்கே முடியும் போதே ஏன்னா 1 hour 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டாக்டர் உள்ளே போய் பார்த்துட்டு அவங்க செக் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வெளில வரத்துக்கே 8:30 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அம்மாவே ஆரியாவை ஃபுல்லாக கிளப்பிட்டு அவங்க கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு கூப்பிட்டுட்டு இல்லை நீ எதுவும் வாங்காத, நீ நேரம் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு. ஸோ அந்த 8:30 மணிக்கு அந்த பஸ்ஸில் வர ஜேர்னி எனக்கு வந்து எப்படி சொல்றது, ஃபுல் என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் அந்த பஸ்ஸில் தான் வருவாங்க. நான் வந்து எல்லாரையும் ஃபேஸ் பண்ணணும். எனக்கு லாட் ஆஃப் மிக்ஸ்டு எமோஷன்ஸ் அங்கே அப்போ இருந்தது. உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களால் ரிலேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் நம்ம வெளில வந்து அவங்க வந்து நம்மளை பார்த்து என்னாச்சு ஏன் இப்படிலாம் இருக்கு ஃபேஸ் அப்படின்னு கேட்கும் போது நம்மளுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும் இல்லையா. பட் லக்கிலி ஃபார்ச்சுனேட்லி இருந்தாங்க, பட் யாரும் என்னை கவனிக்கல. நான் வந்து என்னோட ஜர்க்கின் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நோட் பண்ணவங்களும் கேட்கல. ஸோ அதனால வந்து கொஞ்சம் வந்து டக்குன்னு அப்படியே இறங்கிட்டு, ஏன்னா வீட்டு வாசல்லே தான் எனக்கு பஸ் ஸ்டாண்ட். ஸோ உடனே அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து வந்தாச்சு. அந்த மண்டே வந்ததோட சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 weeks வரைக்கும் அந்த ஒரு 4 செவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் மாதிரி இருந்துச்சு. the most painful days of my life so far நான் சொல்லுவேன். அது வந்து physical பெயினா இருக்கட்டும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இஃப் பீப்புள் ஆர் தேர் வித் யூ, பக்கத்துல வந்து இருக்காங்க அப்படின்னா அது வந்து வேற விஷயம். யாருமே இல்லாம நம்ம வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஏன்னா நைட்டு, எஸ்பெஷலி நைட்டு பாத்தீங்கன்னா பெயின் வந்து உச்சகட்டத்துல இருந்தது. அப்ப தனியா படுக்கும்போது அந்த பெயின் வந்து, ஏன்னா ரீசன் பாத்தீங்கன்னா அம்மா பக்கத்துலேயே தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. அப்பப்போ வந்துட்டு ஏதாவது வந்து இந்த வேப்பையில போடுறது, அப்புறம் வந்து மோர் எப்போ பார்த்தாலும் கொடுத்துட்டே இருப்பாங்க. குடிக்கிறதுக்கு வந்து ஃபுல் 24/7 கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க அப்படியே அவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு லிக்விட் கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்றேன் என்னென்ன சாப்பிட்டேன்னு. பட் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு என்னோட சிக்கன் பாக்ஸோட இது வந்து.
நான் வந்து சின்னதாக தான் கிளிப் போட போகிறேன். நான் ரொம்ப பெருசாக போட மாட்டேன். என்னோட அப்படியே அந்த ஸ்டேஜஸ் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். நான் வந்து உடம்புல இருக்கிறத நான் காமிக்க விருப்பப்படல. ஒரே ஒரு பிக் மட்டும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் உடம்புல எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. பட் நான் ஃபேஸ் வந்து எப்படி அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு நான் பிக் போடுறேன். உங்களுக்கு சின்ன வீடியோ தான், அது நீங்கள் வேணால் டக்குன்னு ஸ்க்ரால் பண்ணிடுங்க இஃப் யூ திங்க் யூ வில் கெட் டிஸ்டர்ப்ட். ஸோ இப்படி தான் வந்து நான் அன்றைக்கி மண்டே வந்து வந்தாச்சு, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, மண்டே வந்தாச்சு. பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான். நான் வந்து வரும்போதே ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க வந்து சரி நான் ஈவினிங்கே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னாங்க. என்ன ஒரு பெரிய ஒரு இதுனா வந்து இது வந்து வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிடும், ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஏன்னா வந்து பயங்கர கண்டேஜியஸ் இந்த இது பர்டிகுலர் இந்த இது பார்த்தீங்கன்னா டிசீஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மெடிக்கல் கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இது சிக்கன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஏன்னா வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லையும் சொல்லிட்டாங்க, குழந்தைங்க இருக்காங்களா வீட்டில் தான். ஆமாம் 6 year old. ஸோ வந்து எப்படியும் நான் அவனை வேற எங்கேயும் அனுப்ப முடியாது. ஸோ அந்த நேரத்தில் தான் நான் இந்தியாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். எஸ்பெஷலி என்னோட சிஸ்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ இப்போ பேசும்போது கூட ஐ சோக். கண்டிப்பாக நம்ம ஊர் மாதிரி வராதுங்க. ஏன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம டக்குன்னு குழந்தைய வந்து எல்லாரும் வந்துருவாங்க கண்டிப்பாக, சுற்றி இருக்கவங்களா இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், குழந்தைய அனுப்பிச்சிருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் கொஞ்சம் நாளைக்கு தானே அப்படின்னு கண்டிப்பாக அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருப்பேன் நான். ஏன்னா வந்து கண்டிப்பாக குழந்தைய வந்து நம்ம நேரில் பார்த்து நம்ம வந்து பயந்துட்டே இருக்க முடியாது இல்லையா, அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி. ஏன்னா நம்மளாலே இந்த இவ்வளோ பெயின் தாங்க முடியலன்னா அந்த சின்ன குழந்தைங்களால கண்டிப்பாக தாங்க முடியாது அந்த பெயின். ஸோ அதனால் நிறைய தாட்ஸ் அம்மாவுக்கு, எஸ்பெஷலி மதருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தாட்ஸ் ஓடிட்டே இருந்தது. ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக வந்து நான் தான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன். ஹஸ்பண்ட் வந்து ஒன்ஸ் அவங்க வந்து ஒர்க் போயிட்டாங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு வந்து எஸ்பெஷலி நான் வந்து படுத்துட்டே இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு. வீட்டில் ஒருத்தவங்க படுத்துட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து சரி அவங்க வந்து பிரேக் டவுன் ஆனால் கண்டிப்பாக நான் பிரேக் டவுன் ஆகிடுவேன்னு அவங்களுக்கு தெரியும். ஐ நோ ஹவு ஷி ஃபெல்ட். ஸோ பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போன் அந்த 3 weeks வந்து கம்ப்ளீட் பேக் போன் பார்த்தீங்கன்னா மை மதர் தான். அவங்க இல்லைன்னா நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருப்பேன்னு என்னால் சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல. கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. என்ன பண்ணியிருப்பேன், இந்தியாவுக்கும் போக முடியாது, ட்ராவல் அலோவ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க ட்ராவல். ஸோ வந்து பையனையும் வச்சுக்கிட்டு, ஏன்னா வந்து ஹஸ்பண்டுக்கும் வந்து இது வந்து இது வரைக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. சின்ன வயசில் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், குழந்தையும் இவங்களையும் உடம்பு சரியாதவங்களையும் வச்சு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப வந்து அம்மா தான் வந்து கம்ப்ளீட் பேக் போன். ஸோ வந்து பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே என்ன ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் நீங்க தனியா ஏன் உங்களை ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க, ஏன் இப்படி ஃபேஸ்லாம் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அவன் வந்து எனக்கு எவ்வளோ மோரல் சப்போர்ட்னா அந்த ஓரமா வந்து அந்த கதவு கிட்ட நின்றுட்டு இப்படியே பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டு என்னன்னா சொல்லிட்டே இருப்பாங்க, அம்மா நீ உள்ள போகக்கூடாது. ஸோ அப்படியே எட்டி பார்த்துட்டே இருப்பான். அடிக்கடி சொல்லுவான் வேற, அம்மா நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஏதோ அவனுக்கு தோணிருக்கு போல இந்த அம்மா வந்து கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஸோ வந்து அப்படியே டே பை டே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து அந்த ப்ரூசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. நல்லா வந்து பெருசாகிட்டு தான் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகும் அப்படின்றது வந்து அம்மா வந்து கால் பண்ணி நிறைய பேர்ட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து அம்மாவை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த பொறியாக வரும்ல, அந்த மாதிரி அம்மா தான் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸ் வந்து அவங்களுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ வந்து எந்த பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 11-12 days வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியே ஊற்றுனாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் 3 தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ நான் இந்தியா மிஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த வேப்பையில் தேடி அலைஞ்சது பார்த்தீங்கன்னா அப்படி அலைஞ்சோம் நாங்கள். இதுக்கு வந்து ஆர்டர்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது. எங்களுக்கு வந்து ஈபேல வந்து நாங்கள் ஆர்டர்லாம் பண்ணோம் இதுக்கு வந்துட்டு. ஸோ லக்கிலி பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைமில் வந்து ஒரு 1 week 1.5 weeksல பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து கூட வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்கக்கிட்டையும் நிறைய வந்து கொடுத்து அமிச்சாங்க வீட்டிலேருந்து. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயம்லாம் நடந்தது. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இந்தியாவில் வந்து எவ்வளோ மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து நம்மளுக்கு அது வந்து அதை ரியலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கஷ்டப்படும் போது தான் ரியலைஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து சுத்தமாக கிடைக்கவே இல்லை. ஈவன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டாக்டர்ஸ் கூட வந்து அப்ளை நீம் லீஃபோட அந்த இது வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னாங்க. நம்மளுக்கு தெரியும், பட் ஆனால் அவங்களே வந்து அதை வந்து
அக்ரி பண்றாங்க. தே பிலீவ் தட் இட் இஸ் அ குட் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ். அதுதான் வந்து பெரிய ஒரு விஷயம் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஐ ரியலி ஃபீல் ப்ரவுட் தட் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரில வந்து நம்ம வந்து கண்டிப்பா பார்ன் ஆயிருக்கோம் அப்படின்றது நான் ரியலி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த டைம்ல. நம்மளுக்கு அப்படியே தடுக்கி விழுந்தா வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா மரம் இருக்கும், அப்படியே பறிச்சு நம்ம யூஸ் பண்ணிப்போம். பட் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்கேயோ கோவிலா எங்கெங்கயோ ரொம்ப தள்ளி போய் கோவில்ல இருந்துலாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. லீவ்ஸ், நீம் லீவ்ஸ் சரி, அதுக்கப்புறம் நீம் ஆயில் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க வீட்டுல. ஸோ வந்து அந்த மாதிரி தான் வந்து போச்சு. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து நீம் லீவ்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் வந்து ஃபுல்லாக இந்த 2-3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இதுதான் வாட்டர் கண்டென்ட் இருக்க மாதிரி தான். எல்லாமே லிக்விட் ஐட்டம்ஸ் நிறைய எக்கச்சக்கம். நீங்க மார்னிங் நான் எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமம், நான் சொல்றது மினிமம் வந்து 6 liters ஆஃப் லிக்விட் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்ம். ஏன்னா எனக்கு தண்ணி வந்து சுத்தமா டேஸ்ட் பிடிக்கல, ஒரு மாதிரி ரொம்ப கொமாட்டிட்டே இருந்தது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லா வந்து மோர் மாதிரி கலந்து வச்சுட்டாங்க. ஸோ தட் நம்மளுக்கு அந்த தண்ணி டேஸ்ட் தெரியாது. நல்ல நீர் மோர் மாதிரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் நான் தண்ணி மட்டுமே, இந்த இது மோர் மட்டுமே நான் அவ்வளவு குடிச்சிருப்பேன். அதை தவிர பாத்தீங்கன்னா வந்து இளநீரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் கிட்ட நம்ம வந்து டெய்லி வந்து இன்டேக் எடுக்கணும். அப்புறம் வந்து ஃபுல்லா பத்திய சாப்பாடு தான். இது எதுவுமே தாளிக்க கூடாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் நான் வந்து தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். வீட்டுல வந்து கண்டிப்பா வந்து தாளிக்க கூடாது. ஏன்னா அது வந்து இது வந்து அவங்க பிலீவ் பண்றாங்க. அது வந்து நான் வந்து நம்மளுக்கு வந்து இதோட சயின்டிபிக் ரீசன் தெரியாட்டி கூட நான் வந்து இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா வந்து பெரியவங்களோட பிலீஃப் வந்து அதுக்கு நிறைய வந்து ரீசன்ஸ் இருக்கும். அது வந்து ரீசன்ஸ் இல்லாம அவங்க கண்டிப்பா வந்து அதை வந்து பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வீட்டுல வந்து தாளிக்க கூடாது. ஏன்னா அது வந்து வெடிக்கும் போது நம்மளுக்கு வந்து இது ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கும், கண்டிப்பா வந்து சயின்டிபிக் ரீசன் இல்லாம இருக்காது. அவங்களோட பிலீஃப் வந்து கண்டிப்பா நம்ம வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதனால வீட்டுல எதுவுமே வந்து அந்த மாதிரி தாளிக்கிறது எதுவுமே செய்யல. ரொம்ப காரம் போட்டு பச்சை மிளகா இது அதெல்லாம் எதுவுமே போடாம நான் சாப்பிட்டது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மோர் பேஸ்ட் தான் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு அது வாய்க்குமே எதுவுமே பிடிக்கல. ஸோ அதனால மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிச்சு விட்டு மோர் சாதம் அந்த மாதிரி தான் நிறைய கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து நீங்க வந்து இது வந்து பத்திய சாப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ லிக்விட் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்சைட் ஆகிட்டே வரும். ஸோ அப்படிதான் வந்து இது சாப்பாடு வந்து அப்படிதான் இருந்தது. நான் வந்து ப்ரிஃபர் பண்ணது தயிர் சாதம் தான். அந்த நல்லா கரைச்சி மோரா வந்து நான் அப்படிதான் ப்ரிஃபர் பண்ணேன். ரொம்ப வீக்காக தான் ஃபீல் பண்ணுவோம், வேற வழி இல்லை நம்மளுக்கு. ஸோ வந்து அந்த ஒரு ரூம்குள்ளேயே தான் இருக்க வேண்டியதாக இருந்தது. என்ன ஒரு பெரிய இதுனா வந்து என்னால் படுத்து சரியா தூங்க கூட முடியல. ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 சைடுமே வந்து அந்த இது இருந்தது, ப்ரூசஸ் இருந்தது. ஸோ நான் இப்படி படுத்தாலும் என்னால் படுக்க முடியல, வலி. இந்த சைடு படுத்தாலுமே எனக்கு வலி. ஸோ இப்படிதான் இருந்தது. பட் வந்து இதை வந்து கோத்ரூ பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து மென்டலா நீங்க கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் வந்து பிசிக்கலா ரொம்ப வீக்கா இருந்தேன், மென்டலாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவா இருந்தேன். பட் நான் சட்டுன்னு வந்து அப்படி விட்டு கொடுக்குற கேரக்டர் கிடையாது. நான் கொஞ்சம் ரொம்ப வந்து அப்படியே அழுதுட்டே அந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகிற கேரக்டர் கிடையாது. அப்பப்போ வரும் அது வெளில. பட் வந்து வீட்டில் வந்து பாசிட்டிவாக நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிட்டே இருங்க. சப்போஸ் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் பாசிட்டிவாக சொல்லிட்டே இருங்க. சரியா போயிடும். ஏன்னா வந்து எனக்கு 3rd day 5th டேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் சரியா போயிடும். பட் எனக்கு வந்து 11th day தான் வந்து அதுக்கு க்யூர் ஆச்சு. ஃபர்ஸ்ட் தண்ணி நான் 11th day தான் வந்து, சில பேருக்கு வந்து 3rd day 5th dayலே போட்டுருவாங்க, தண்ணி ஊற்றிடுவாங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு ரொம்ப நாள் போச்சு அது. அதனால வந்து கொஞ்சம் மென்டலா நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. கண்டிப்பா உங்களோட வந்து மார்க்ஸா இருக்கட்டும், ப்ரூசஸா இருக்கட்டும், இட் வில் டேக் சம் மந்த்ஸ். கண்டிப்பா ஏன்னா பெருசா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து மந்த்ஸ் எடுக்கும். எனக்கே பாத்தீங்கன்னா உடம்புல மிச்ச இடத்துலலாம் ஓரளவுக்கு நல்லா கியூர் ஆயிடுச்சு. பட் சில இடத்துல அப்பர் பாடியில அப்புறம் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1-2 வந்து ரொம்ப பெருசா இருந்தது. அதெல்லாம் வந்து இட் வில் டேக் மந்த்ஸ். அது இப்பயுமே சில நேரத்துல நான் எங்க அம்மாட்ட கேட்டுட்டே இருப்பேன், டு மேக் ஷூர் ஐ ஃபீல் பாசிட்டிவ். அம்மா இது சரியா போயிடும், அம்மா இது சரியா போயிடும் இல்லம்மானா அவங்க வந்து கண்டிப்பா சரியா போயிடும், ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஐ நோ, பட் ஸ்டில் நான் வந்து அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ தட் நான் பாசிட்டிவா ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால வந்து கொஞ்சம் நீங்க மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க. அப்புறம் எங்க வீட்டில் என்ன ஆச்சுன்னா, எங்க வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நான் பயந்தது வந்து என்னோட பையனை பத்தி தான். எஸ்பெஷலி பையன். அதுக்கப்புறம் அம்மாவும் கொஞ்சம் ஏஜ்னால அவங்களுக்கு வந்து இம்பாக்ட் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப பயந்தேன்.
பட் பை காட்ஸ் கிரேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்த இது ஸ்ப்ரெட் ஆகலை. ஏன்னா நான் ரொம்ப வந்து என்ன ஐசோலேட்டடாக வச்சுருந்தாங்க. இந்த ரூமை தவிர வேறு எங்கேயுமே நான் அனுப்ப மாட்டாங்க. நான் வந்து ஒரு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு செகண்ட் தண்ணிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நான் வந்து அந்த ஹாலுக்கே போய் நான் வந்து ஐ ஸ்டார்டட் இது பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு இனிஷியல் டேஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஆனால் ஸ்டில். ஸோ ஆரியா தான் வந்து கொஞ்சம் வந்து நைட்டு வந்து என்னை விட்டு அவன் படுக்க மாட்டான். ஸோ நைட்டு தான் கொஞ்சம் வந்து இல்லை நைட்டு அம்மா கூட தான் படுக்கணும். ஸோ அதுக்காகவே வந்து டெய்லி வந்து ஆக்சுவலி 2.5 மணி நேரம் ட்ராவல் ஹஸ்பண்டுக்கு. இதுக்காகவே வந்து நைட்டு வந்து சரி அவன் ஹஸ்பண்டும் இல்லைன்னா ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு இதுக்காகவே டெய்லி அவங்க ட்ராவல் பண்ணிட்டு போனாங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அந்த நேரத்தில் என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் எனக்கு. வந்துட்டு ஏன்னா அவனுக்கு வந்து ஏன்னா அவங்க வரத்துக்கே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 9:30 ஆகிடும். இப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஆரியா. அதுக்கப்புறம் அவங்க கூட தூங்கிட்டு மார்னிங் இதுக்காகவே திருப்பியும் 5:15 அவங்க வந்து பஸ்ஸை பிடிச்சி 2 ட்ரெயின் மாதிரி போகணும். பட் வேறு வழி இல்லை இல்லையா, நம்ம தான் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் சப்போர்ட் வேறு வழி கிடையாது, கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க டெய்லி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட். ஏன்னா வந்து வீட்டில் வந்து எனக்கு ஆளுங்க இருக்கக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப, ஏன்னா அதுதான் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து லீவே போடாதீங்க, தயவு செய்து நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுங்க. ஏன்னா ஆரியாவே நான் வந்து ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டோம். மார்னிங் வந்து 8:30 மணிக்கு போனான்னா அவன் வந்து 3:30 தான் வருவான். ஸோ அதில் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ப்ரீதிங் ஸ்பேஸ் இருந்தது. ஏன்னா இல்லைன்னா அவன் பக்கத்துலேயே தான் இருப்பான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல வேலை ஸ்கூல் இருந்தது, ஹாலிடேஸ் எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. எனக்கு 11th டே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சப்சைட் ஆயிடுச்சு. என்ன மெயினாக பார்க்கணும்னா நீங்கள் எல்லாமே இருக்கிற எல்லா ப்ரூசஸுமே வந்து எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. உங்களுக்கே தெரியும், அது வந்து காஞ்சி போகிற டைம் உங்களுக்கு தெரியும். ஸோ எதுலேயுமே வந்து தண்ணி இருக்கக்கூடாது. ஒன்ஸ் அது தண்ணி இல்லாமல் நல்லா ஓரளவுக்கு எல்லா ப்ரூசஸுமே காஞ்ச அப்புறம் அது உதிரணும்னு இல்லை, அது காஞ்சிட்டோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடலாம். ஸோ நீங்கள் 3 தண்ணி ஊற்றணும், ஆல்டர்னேட் டேஸ் 3 தண்ணி ஊற்றின அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுவே வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். நான் வந்து யூஸ் பண்ண இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக ஒன்று வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீம் லீவ்ஸ் இல்லாமல் வந்து எதுவுமே கிடையாது. சிக்கன் பாக்ஸ்னாலே ஃபஸ்ட்டு மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா நீம் லீவ்ஸ் தான். இந்தியாவில் இருந்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. நம்மளுக்கு இந்தியாவில் என்ன இல்லை, எல்லாமே இருக்குது இந்தியாவில். ஸோ இட் இஸ் அ பிளெஸ்டு கண்ட்ரின்னு நான் சொல்லுவேன். நம்ம வந்து வி ஆர் பிளெஸ்டு இந்தியாவில் இருக்கிறது. ஸோ அதனால் வந்து நீம் லீவ்ஸு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ ஃபுல்லாக நீம் லீவ்ஸ் போட்டு இது பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுலேருந்து 3வது தண்ணி வரைக்கும் நீங்கள் அந்த தண்ணியில் வந்து இதை நல்லா வச்சுட்டு அந்த தண்ணியை தான் நீங்கள் குளிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 வீக்ஸ் ஃபாலோ பண்ணேன். ஆக்சுவலி அங்கேருந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுனதுலேருந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நான் வந்து நீம் இது தண்ணி தான் வந்து போட்டு குளித்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றது எல்லாமே வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபேஸ்ல எதுவுமே பண்ணாதீங்க. ஃபேஸா இருந்தாலும் சரி, உடம்பா இருந்தாலும் சரி, தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. நோ க்ரீம்ஸ். எனக்கு வந்து க்ரீம் கண்டிப்பா எதுவுமே போடக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ நான் எதுவுமே பண்ணலை. நான் அப்படியே அவங்க சொன்னதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணேன். என்னோட ஓன் டிசிஷன் எதுவுமே நான் எடுக்கல. பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஓனா எந்த டிசிஷன் எடுக்காதீங்க. முக்கியமா இட்ச் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அதுதான் வந்து நான் கொஞ்சம் காய ஆரம்பிச்ச உடனே நான் உங்களுக்கு வந்து ஒரு இது சொல்லியிருப்பேன். செல்ஃபாக நம்ம வந்து தயாரிக்கிற வந்து ஆலோவேரா ஜெல் ப்ளஸ் நீமோட அந்த சாறு அதை போட்டுட்டு ஒரே ஒரு ட்ராப் வந்து நாங்கள் டீ ட்ரீ ஆயில் போட்டு, அது வேணா கூட ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ரெண்டும் போட்டு ஜெல் மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து உதிர்ந்த அப்புறம் நீங்கள் அதை வந்து போட்டு நீங்கள் வந்து பாடியில் வந்து க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மெயினாக யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், ஃபுல்லாக நீம் லீவ்ஸ் தான். நீம் லீவ்ஸை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. நான் அதில் வந்து காமிச்சது வந்து பொடி காமிச்சேன். அந்த டைமில் எனக்கு இல்லை. அப்போ தான் இந்தியாவிலேருந்து ரெண்டாவது பேட்ச் நான் ஆர்டர் வந்து ஃப்ரெண்டு மூலமாக எடுத்துகிட்டு வரதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீம் லீவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா அலம்பிக்கோங்க. நீம் லீவ்ஸை வந்து நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கும் போது சோப்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமே ஃபுல்லாக வந்து இதை தேய்ச்சி நீங்கள் குளிச்சுக்கலாம். ஃபுல்லாக இந்த பேஸ்ட் வச்சுமே நான் இப்பயுமே பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் வந்து சோப் கொஞ்சம் போட்டாலுமே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இதை தேய்ச்சி தான் குளிப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஆஃப் டர்மரிக். நீங்கள் வந்து இந்த கலர் வர மஞ்சளாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த நார்மல் மஞ்சளாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று நீங்கள் வந்து அந்த
பேஸ்ட் அந்த நம்ம நீம் லீவ்ஸோட பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் கலந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஈவன் நீங்கள் வந்து சிக்கன் பாக்ஸ் இருக்கிறவங்கன்னு கிடையாது, ரொம்ப ரொம்ப இப்போ சம்மர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, என்னால் இது வந்து ஹீட் தாங்க முடியாதுன்னு சொல்கிறவங்க கூட வீக்லி ஒன்ஸ் வந்து இது நீங்கள் பண்ணலாம். நல்லா ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல கூலிங் எஃபெக்ட் இருக்கும். அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நார்மல் பீப்புள் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து வேப்பிலை வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் நார்மலாக இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சிக்கன் பாக்ஸ் வந்துட்டு போனவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் இந்த இது ஃபாலோ பண்ணுங்க ரொட்டீனு. டர்மரிக் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, ப்ளஸ் உங்களோட இது நீம் லீவ்ஸோட அந்த பேஸ்ட், இது ரெண்டுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை தவிர வந்து நீங்கள் வந்து குளிச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அலோவேரா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து சின்னதாக அப்படியே நீங்கள் எந்த இடத்துல இருக்கோ ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் கூட திருப்பியும் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாமே வந்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் தான். எங்கெங்கே இருக்கோ அந்தந்த இடத்துல மட்டும் புள்ளி புள்ளியாக வச்சுக்கோங்க. ஸோ நைட்டு தூங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து கோகனட் ஆயில் நல்லா காஞ்சிச்சு அப்புறம் நான் சொல்கிறேன், காஞ்சி உதிர்ந்த அப்புறம் நீங்கள் கோகனட் ஆயில் அந்த இடத்துல மட்டும் வைக்கலாம். கோகனட் ஆயிலும் நல்ல கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல். ஸோ இவ்வளோ தாங்க நான் யூஸ் பண்ணேன். ரொம்ப வந்து நிறைய வந்து நீங்கள் தயவு செஞ்சு க்ரீம் எதுவுமே போகாதீங்க. என்ன தேவையோ அது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நாள் எடுக்கும், கண்டிப்பாக எடுக்கும். என்னோட ஃப்ரெண்டுமே வந்து ஒரு இதில் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குமே கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்குமே பேஷன்ஸ் இல்லாமல் தான் இருந்தேன். ஐயோ என்னமான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். பட் கொஞ்சம் வேற வழி கிடையாது. இது வந்து எதுவுமே நம்ம பை சாய்ஸ் கிடையாது. நம்மளா வந்து எனக்கு வேணும்னு வந்து எடுத்திருந்து கிடையாது, வந்தாச்சு. ஸோ வேற வழி இல்லை. வி ஹாவ் டு ஃபேஸ் இட் வித் கான்ஃபிடென்ஸ். யார் என்ன நினைப்பாங்க, யாராவது கேட்பாங்களா நம்ம ஃபேஸ் பார்த்துன்னு நினைக்காதீங்க. கேட்குறவங்க கேட்பாங்க, புரிஞ்சுட்டு மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறவங்க மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து டேக் இட் அஸ் அ பாசிட்டிவ். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பிம்பிள் மார்க்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது அடிப்பட்ட மார்க் எது இருந்தாலுமே வந்து வி ஹாவ் டு ஃபேஸ் இட். ஒன்ஸ் நம்ம அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே மற்றவங்க நம்மளை பார்க்குறது வந்து தே வில் ஸ்டார்ட் இக்னோரிங் தட். ஸோ நம்ம ரொம்ப அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து அது பேக் ஃபயர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபேஸ் இட் வித் கான்ஃபிடென்ஸ். கண்டிப்பாக சரியாக போயிடும், நீங்கள் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக இனிஷியலாக வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் வந்து நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, இல்லை எல்லாம் சரியாக போயிடும்னு. பட் மேக் ஷூர் டோன்ட் கோ ஃபார் எனி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். டு பி வெரி ஃப்ராங்க், ஈவன் அந்த அலோவேரா ஜெல் காமிக்கிறது கூட நான் சொல்கிறேன், எனக்கு இங்கே கிடைக்கல ஃப்ரெஷ் அலோவேரா. நீங்கள் ஃப்ரெஷ் அலோவேரா இந்தியாவிலனா கொட்டி கிடக்கும். ஸோ ப்ளீஸ் இது கூட போகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எதாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஊரில் எல்லாமே கிடைக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் அப்பப்போ இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களோட க்யூர் ஆகிற பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், டக்குன்னு க்யூர் ஆகிடும். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து அட்லீஸ்ட் எல்லாருக்கும் இல்லைனா கூட இதில் வந்து சஃபர் ஆனவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. ஸோ தட் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இந்த மாதிரி நேரத்தை தான் ஒருத்தரை நம்ம கண்டிப்பாக வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து திஸ் இஸ் சம்திங் ரியலி ரியலி டிஸ்டர்பிங் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு உடம்பு நார்மலாக வந்ததுன்னா கூட அது நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா ஃபிசிக்கலாக வந்து ஐயோ ரொம்ப டயர்டாக இருப்போம். பட் சம்திங் விச் இஸ் எக்ஸ்டர்னலில் நம்ம வந்து பார்க்கும் போது, ஏன்னா இப்போ நம்மளுக்கு உடம்புல வலினா யாரும் வந்து ஐயோ உனக்கு உடம்பு வலிச்சுட்டே இருக்கா, உனக்கு வந்து உள்ள ஏதாவது பண்ணுதா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. பீப்புள் வாட் தே சி, என்ன பார்க்குறாங்களோ அதை வச்சு தான் அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறோம். மார்க்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரூசஸாக இருக்கட்டும், அது வந்து எக்ஸ்டர்னலாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுனால they keep asking us, நம்மளை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவே ரொம்ப மென்டல் ப்ரெஷர் ஆகிடும். நம்மளுக்கு பார்க்கும் போதே அப்படியே மேலேருந்து பார்ப்பாங்க, நம்மளுக்கு எங்கெங்கே இருக்கோ அதுதான் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இனிஷியலாக நான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் குறையிற மாதிரி இருக்கும். பட் நோ, நெவர் லூஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ். உங்கள் ஃபேஸில் நீங்கள் என்ன காமிக்கிறீங்களோ தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து உள்ள கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நான் ஃபேஸில் காமிக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ், என்ன எப்படி சொல்கிறது, நான் வந்து என்ன லோவாக ஃபீல் பண்ணிக்க வைக்க மாட்டேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுற்றி இருக்கவங்க வந்து நம்மளை வந்து பேம்பர் பண்ணிகிட்டே இருந்தால் கூட நம்ம தான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 90% ஆஃப் வாட் வி திங்க் பார்த்தீங்கன்னா அதுதான் வாட் வி ஃபீல். ஸோ அதை வந்து ஸ்ட்ராங்காக இருங்க, கண்டிப்பாக சரியாயிடும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா ரொம்ப சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். இப்போ நம்மள மாதிரி இந்த மிட் ஏஜில் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் இவ்வளோ கஷ்டம்.
குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு கியூர் ஆகிடும். நம்மளுக்கு வந்து அதுவும் சின்ன வயசுலேருந்தே வராமல் இந்த மாதிரி மிட் ஏஜில் வந்ததுன்னா கொஞ்சம் சிவியராக தான் வரும்ன்றாங்க. பட் ஓகே, லெட்ஸ் ஃபேஸ் இட். நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ எனி டவுட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் இது கண்டிப்பாக வந்து ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா எனக்கு வந்து தமிழில் வந்து யாருமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல. ஸோ அதனால வந்து ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தேன். பட் ஓகே, நானே அப்படியே வந்து யார்ட்டையோ கேட்டு நான் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டேன். பட் வந்து நீங்கள் மேக் ஷூர் தட் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ஃபேஸில். இப்போ நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. I will really feel happy. So until next video, take care. Bye.